பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 22வது வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க கீழ்ப்படியணும் மகனே மகளே. நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிங்கப்பா. யாரெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுறீங்க? ஒரு ஆமேன் போட்டுக்கோங்க. கண்டிப்பா நான் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுறேங்க. எங்க அம்மா என்ன சொன்னா நான் கேட்பேன், எங்க அப்பா என்ன சொன்னா கேட்பேன். ஆனா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நான் கேட்பேனாங்க டவுட் தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தாயையும் அவங்க தகப்பனையும் நான் அசட்டை பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஒய்ஃப் சொல்கிற பேச்சு கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் வயது சென்ற பிறகு அம்மா அப்பாவை அம்போன்னு விடக்கூடாதுன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் இப்போ நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எங்கேஜ் இருக்கும்போது அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க, நமக்கு சாப்பாடு போடுறாங்க, நமக்கு நிறைய விஷயம் பண்ணுறாங்க, நம்ம நேசிக்கிறோம். ஆனால் நமக்கு மேரேஜ் ஆகி நமக்கு ஒரு குடும்பம் வந்த பிறகு அவங்களுக்கு வயசாகும் போது அவங்கள நம்ம அம்போன்னு விட்டுறக்கூடாதுங்க. அதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், நம்ம பேரண்ட்ஸை நம்ம தாங்க பார்த்துக்கணும். நம்ம தாயும் தகப்பனும் கனம் பண்ண நம்ம ஆயுசு நாட்கள் பெருகுன்னு சொல்லி வசனமே சொல்லுதுங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம கனம் பண்ணுங்க. உங்கள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்டு வாழுங்க. அதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.